எப்படி பூட்ஸ்ட்ராப்பை நம்ம வெப்சைட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இதில் நீங்கள் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் கம்பைல்டு வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி சிடிஎன் லிங்க்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? சிடிஎன் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ்னா, இப்போ வேர்ல்டில் நிறைய பேர் வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் சிடிஎன் யூஸ் பண்ணுறதுனால, இப்போ ஒரு யூசர் இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வெப்சைட்டில் வந்து ப்ரௌஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் அந்த வெப்சைட்டில் இந்த சிடிஎன் லிங்க் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது டிஃபால்ட்டாக ப்ரௌசர் கேட்சியில் போய் ஸ்டோர் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே லிங்க் சிடிஎனில் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட வெப்சைட்டில். அப்போ அதே கஸ்டமர் என்னோட வெப்சைட் அக்சஸ் பண்ணும்போது சீக்கிரமாக எனக்கு லோட் ஆகும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிடிஎன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் டவுன்லோட் பண்ணி சிஎஸ்எஸ் ஃபைல்ஸையும் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸையும் நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து பூட்ஸ்ட்ராப் 5ஓட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பூட்ஸ்ட்ராப் 5ஓட அஃபிஷியல் லொக்கேஷனுக்கு போகும். இந்த 5.2 வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது இருந்தால் ஜஸ்ட் இந்த டவுன்லோட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரஸ்டு சிஎஸ்எஸ் வெர்ஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். நான் டவுன்லோட் லொக்கேஷனில் போய் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள், நான் என்னோட டவுன்லோட் லொக்கேஷனுக்குள்ளே போகிறேன். இந்த ஜிப் ஃபைல் வந்திருக்கு. இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இது எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட சிஸ்டமில் இந்த ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, இந்த ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இருக்க ஃபோல்டரை நீங்கள் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு புது ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். பூட்ஸ்ட்ராப் அண்டர்ஸ்கோர் போட்டு 5.2 கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதில் அந்த ஃபோல்டரை நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து பாருங்கள், கோடுன்னு டைப் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா .code இல்லை சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். கமெண்ட் ப்ராம்ப்டில் இந்த லொக்கேஷன் ஓப்பன் ஆகிடும். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா கோடுன்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு டாட் கொடுத்து ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோல்டர் வந்து நமக்கு கமெண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் ஆகிடும். இது எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்னோட கமெண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து நான் வந்து பாருங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு வந்துக்கிட்டேன். இப்போ இதில் அந்த ஃபோல்டர் எனக்கு இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. அதில் என்னோட சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மினிஃபைடு வெர்ஷனும் இது கம்பைல்டு வெர்ஷன் இருக்குது. அதில் பாருங்கள் மினிஃபைடு வெர்ஷன் இருக்குது. அண்ட் தென் வந்து ஃபுல் வெர்ஷன் இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் சிஎஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா bootstrap.cssன்னு ஒரு ஃபைல் இருக்குது, min.cssன்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே பாருங்கள், இதில் 233 KB இருக்குது, இதில் வந்து 191 KB இருக்குது. சைஸ் தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நோட்பேட்++ல் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட நார்மல் பூட்ஸ்ட்ராப் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஃபார்மேட் பண்ணி நாம் ஈஸியாக அதை மாடிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் மினிஃபைடில் பாருங்கள், ஒரு சிங்கிள் லைனில் கம்ப்ளீட் கோடையும் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு என்ன யூஸ்னா, நீங்கள் இந்த பூட்ஸ்ட்ராப் ஃபைலை வந்து அழகாக வந்து உங்கள் வெப்சைட்டில் கம்மியான சைஸில் ஈஸியாக லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மெயின் வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். அல்லது அதோட சாஸ் வெர்ஷன் இருக்கும், அந்த சாஸ் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது அந்த மினிஃபைடு வெர்ஷனை லிங்க் பண்ணுங்கள். இதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னங்கிறத நான் உங்களுக்கு போக போக காட்டுறேன். இப்போ இதில் இந்த bootstrap min.cssன்ற ஃபைலையும் நான் லிங்க் பண்ண போகிறேன். அதே மாதிரி என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் பாருங்கள், bootstrap min.js அப்படின்ற இந்த ஃபைலை நான் லிங்க் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டையும் லிங்க் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு புது ஃபைல் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஃபைல் நேம் 01 intro அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். intro.html. இதில் நீங்கள் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கெலிட்டன் உங்களுக்கு லோட் ஆகிடும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லிங்க் டேக் மேலே டைப் பண்ணி சிஎஸ்எஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற bootstrap min.css அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. bootstrap -min.css அப்படின்ற அந்த ஃபைல். ஆக்சுவலி எங்கே இருக்குது இதில், ஒன் செகண்ட், bootstrap இங்கே இருக்குது பாருங்கள், bootstrap.min.css இந்த ஃபைலை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க.
இது நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். H1ல் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் tutorjoes அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிட்டேன். இதை இந்த கார்னரில் நான் வச்சுக்கிட்டேன். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வரில் நான் வந்து லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சர்வர் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு எந்த ஒரு ஃபாண்ட்டும் சேஞ்ச் ஆகலை, டிஃபால்ட் ஃபாண்ட் இருக்குது. இப்போ என்னோட ஸ்டைல் ஷீட்டை நான் லிங்க் பண்ண உடனே பாருங்கள் ஃபாண்ட் எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்போ 100% Bootstrap பக்காவாக இதில் கனெக்ட் ஆகிடுச்சு சிஎஸ்எஸ் ஃபைல். அதே போல் நீங்கள் பாட்டம் ஆஃப் த பேஜில் ஸ்கிரிப்ட் டேக்கில் சோர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதில் JS/bootstrap min.jsன்ற ஃபைலை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ Bootstrap ஃபைல் நமக்கு லிங்க் ஆகிடுச்சு. இது ஒன் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப்லைனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே, அப்போ ஆன்லைனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பாருங்கள், நான் அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இது ரெண்டையும் கமெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன் பாருங்கள், நார்மல் ஆகிடுச்சு. இப்போ ஆன்லைனில் பாருங்கள் சீடியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா டிஃபால்ட்டாக சீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பாருங்கள் சிஎஸ்எஸோடது, இன்னொன்று வந்து பாருங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் பண்டில்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பாப்அப்லேருந்து எல்லாமே வரும். இப்போதைக்கு நீங்கள் பண்டில் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது இந்த மினிஃபைடு வெர்ஷன் இது யூஸ் பண்ணாலும் சரி எந்த இஷ்யூஸும் கிடையாது. நான் இதை பற்றி நான் உங்களுக்கு பின்னால் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 2 ஃபைலையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன், 2 லிங்கையுமே காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிஃபர் பண்ணுறது சிஎஸ்எஸ் ஃபைல் எப்போவுமே ஹெட்லையும் அண்ட் தென் நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டம் ஆஃப் த பேஜில் போடுங்க. ஏன்னா மீடியா ஃபைல்ஸ் லோட் ஆகிறதுக்கு டிலே ஆகும். ஆனால் நம்ம கோட் ஃபைல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் உடனே லோட் ஆகிடும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஆன்லைன் சீரியனில் இருக்க இந்த bootstrap min.js ஃபைலை லிங்க் பண்ணிக்கிட்டேன். இது பாருங்கள் ரொம்ப பாப்புலரான சீடியன் கம்பெனி, இது JS டெலிவர் அப்படின்னு சொல்லுவாங்க .net. ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அழகாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் உங்ககிட்ட இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லோக்கல் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லோக்கலில் டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இன்டர்நெட் இருக்குது, எந்த இஷ்யூஸும் கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலான்னா இந்த ஆன்லைன் சிடிஎன் வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். சிடிஎன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்கு. பாருங்கள் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்கிறேன். ஆக்சுவலி சிடிஎன் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாரும் அக்சஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அவங்க ப்ரௌசர்ஸில் வந்து அந்த குக்கீஸில் ஸ்டோர் ஆகுறதும் அந்த கண்டென்ட்லாம் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூஷன் ஆகுறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சிடிஎன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா செக் பண்ணுறதா இருந்தால் இதில் வந்து கிளாஸ் நீங்கள் போட்டு நான் வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் ஐஃபன் பிரைமரி அப்படிங்கிறத கொடுக்குறேன். பிரைமரி சேவ் பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ப்ளூ கலரில் வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப்பை பக்காவாக லோக்கல்லையும் சரி ஆன்லைன்லேயும் சரி ஆன்லைன் சிடிஎன் யூஸ் பண்ணியும் நம்ம பக்காவாக நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் Node.js ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா NPM பேக்கேஜ் மேனேஜர் மூலிமா கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கான கமாண்ட் இங்கே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா Node.js வீடியோ போடும்போது நான் அதில் வந்து NPM யூஸ் பண்ணி நான் Bootstrap இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அதில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் வந்து தாராளமாக நீங்கள் ஆஃப்லைன் டவுன்லோடோ இல்லை ஆன்லைன் சிடிஎனோ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் இதில் இன்பில்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா SAS ஃபைல்ஸ் இருக்குது. ஈஸியாக நாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கலர்ஸில் எனக்கு வேண்டாம், எனக்கு புது கலர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் அழகாக நீங்கள் வந்து இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த கஸ்டமைசேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த SAS ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களே அழகாக அந்த டாக்குமெண்டேஷன் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் அவங்க ப்ராஜெக்ட்ஸில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத போட்டுட்டு எந்தெந்த வேரியபிள்ஸ் எங்கெங்கே நீங்கள் மாற்றலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கலர் எனக்கு அந்த கலர் வேண்டாம், எனக்கு அந்த ப்ளூ குப்பாலில் வேற ஒரு கலர் நான் போகணும்னு நினச்சேன் அப்படின்னா அந்த கலர் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பாருங்கள் டிஃபால்ட் எல்லாம் ஒவ்வொரு வேரியபிள்ஸில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்களே மாற்றி யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். SAS கோர்ஸ் நான் கம்ப்ளீட் வீடியோ போடும்போது உங்களுக்கு இது எப்படி நான் மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத SAS வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.